ஓகே. நமக்கு ஒரு வெப்சைட்டோட லே அவுட் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க லே அவுட்ன்றது நம்ம எப்படி வேணாலும் ஃபார்மேட் பண்ணலாம், நாம வச்சுக்கிறது தான் ஒரு லே அவுட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் எதுக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஹெடர் அப்படின்ற ஒரு டேக் இருக்கு அப்படின்னா, இந்த ஹெடர் டேக் உள்ளார ஒரு வெப்சைட்டோட லோகோ வச்சுக்கலாம், ஹோம் பேஜ், நோட்டிஃபிகேஷன் பேஜ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேஜஸ்க்கு நேவிகேஷன் ஆகிறதுக்கான நேவிகேஷன் லிங்க்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஹெடர்ல இருக்கணும். நமக்கு அதுக்கப்புறம் என்னன்னா மெயின் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கும். இந்த மெயின் டேக்குள்ளார நம்ம என்னெல்லாம் வச்சுப்போம் அப்படின்னா, இதுலதான் கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ஆர்டிகிள் அப்படின்ற ஒரு டேக் இருக்கும். இந்த ஆர்டிகிள் டேக்குள்ளார நமக்கு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கோர்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றதுக்கான பேஜஸ் இருக்கலாம். இது மாதிரி இந்த ஆர்டிகுலதான் நம்ம டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் நம்மளால வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும். இந்த செக்ஷனுக்குள்ளார ஒரு கண்டென்ட் இருக்கும். இது ஒரு செக்ஷன். இப்படி டிஃப்ரெண்ட் செக்ஷன் வச்சுக்கலாம். இந்த மெயினுக்கு அப்புறம் நம்ம ஃபைனலா பாட்டம் ஆஃப் த பேஜ்ல இருக்கிறது தான் ஃபூட்டர் அப்படிங்கிற செக்ஷன். இந்த ஃபூட்டர் செக்ஷன்ல தான் நம்ம ஒரு சோசியல் மீடியா லிங்காக இருக்கலாம், ஒரு காப்பிரைட் கண்டென்ட்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் ஃபூட்டர்ல வச்சுக்கணும். ஸோ ஒரு வெப்சைட்டோட லே அவுட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பில்ட் பண்றதா ரொம்ப கஷ்டம். நம்ம வெப்சைட்டோட லே அவுட் எப்படிதான் அப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வெப்சைட்டை ரொம்பவே டீசெண்டாகவும் ரீடபிளாகவும் நம்மளால டிஸ்பிளே பண்ண முடியும்.